ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், நல்லா நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ, நம்ம வந்து எல்லா இயரிங்ஸ்லையும் அந்த கலர் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் என்னென்ன பீஸ்க்குலாம் நான் ரெட் கலர் தர போகிறேனோ அதை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் எடுத்து இந்த கார்னரில் ஃபுல்லாக நான் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரெஷ்ஷில் கொடுத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட்டிங் டூல்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி குண்டூசி வச்சு தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷேப் அதாவது ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த வி ஷேப்க்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆஃப் ஹார்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன ஷேப் எனக்கு தெரியல. ஸோ அதில் அவுட்டோரில் மட்டும் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெயிண்ட் பண்ணுறப்போ. ஸோ ட்ரை ஆனப்போ நம்ம மிஸ்டேக் தெரியும். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த டாட்டிங் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வேலை அதிகமாகும். டக்குன்னு ப்ரெஷ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. பெயிண்ட்டு ஒரு பக்கம் அதிகமாக கம்மியாக வச்சுக்காதீங்க. அண்டு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ரெட் கலரில் எதாவது கொடுத்தோமா, இல்லை எக்ஸஸாக இருந்தால் பேக் சைடு எதாவது கொடுக்கணுமா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி தண்ணியில் எப்பவுமே கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வைங்க. அப்போ தான் ப்ரெஷ் வந்து நமக்கு அந்த எண்ட் வந்து ப்ரெஷஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காது, ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஆஃபாக வந்து தரப்போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆஃப் வந்து நான் ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ட்ரையாங்கிள் கீழே நம்ம ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒயிட், அந்த பீட்ஸும் வந்து ஆஃபாக இருக்கணும். அண்ட் அந்த மாங்காய் டிசைனும் நடுவில் வந்து ஒயிட் கலர் வந்து இருக்கணும். ஏன் நான் வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, நம்ம அதை மேக் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அண்ட் பெயிண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். கரெக்டாக நம்ம அதை பெயிண்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து அந்த டைமண்ட் ஷேப் சொன்னேன் இல்லையா, அது சென்டர்லேயும் இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஸோ சென்டர் தவிர அந்த சைடு ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்கணும். அண்ட் அந்த பீட்ஸ் சென்டர் பீட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ப்ரஷ்ஷில் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் வந்து சைடில் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் ஒரு பெயிண்ட் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் செகண்ட் பெயிண்டிங் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் கொடுத்தேன் பாருங்கள், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து கீழே க்ரீன் கலர் தரேன். அண்ட் எப்போவுமே ப்ரெஷ்ஷை லைட்டாக தண்ணியில் நீங்கள் வெட் பண்ணி வைங்க. அண்ட் அந்த க்ரீன் கலர் எங்கெல்லாம் கொடுக்கணுமோ வேஸ்ட் பண்ணாதீங்க பெயிண்ட்டை. நான் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ப்ரெஷ்லேயே இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கும் நான் வந்து அதே மாதிரி கொடுத்துட்றேன். அதை நல்லா நீங்கள் ட்ரை பண்ண விடுங்க, அப்போ தான் நமக்கு டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம லைன்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு 2-3 கலர் கொடுத்தோன்னா நல்லா வந்து ரிச்சாக இருக்கும் நம்மளோட இயரிங்ஸ். ஸோ அது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். பட் அந்த பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஷேப்புக்கு சைடில் வந்து நான் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அண்டு நீங்கள் வந்து ஒரு இயரிங்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா அதை நல்லா ட்ரை பண்ண விடுங்க. உங்கள் கை வந்து அந்த இடத்துல படாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மறந்துடுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இயரிங்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக், அதனால் ஒயிட் கொடுத்த இடத்துல கொஞ்சம் தள்ளி பிளாக் கொடுங்க. அந்த ஒயிட் கொடுத்த மேலே வந்து கொடுத்துடாதீங்க. ஸோ அது வந்து என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரே கலரில் ஆகிடும். அண்டு சைட்லலாம் கொடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு நான் ஃபுல்லாகவே பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அது கொஞ்சம் பிளாக் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகட்டும், ஏன்னா அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, கொஞ்சம் வந்து கலர் வேறு மாதிரி மாறுது, அதனால் நான் அது ஃபுல்லாக பிளாக் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபிஷ் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பீட்ஸ்க்கு வந்து பிளாக் கொடுத்துட்டேன். அண்ட் உள்ளே இருக்க ரவுண்ட்ஸ்க்கு ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கலர்ஸ் வந்து கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு எது வேணால் கொடுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணால் அது கரெக்டாக வர மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன இயரிங்ஸ்க்கெலாம் ப்ளூ கலர் தரணுமோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஆஃப் வந்து நம்ம ஒயிட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ இப்போ ப்ளூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்டு கீழே இருக்க பீட்ஸ்க்கு வந்து ஆஃப் வந்து ப்ளூ கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வாட்டர் கலர்ஸ் வாங்குறப்ப கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டுக்கு நம்ம ரவுண்டு ஷேப்க்கு வந்து கீழே பீட்ஸ் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா? அது அந்த பீட்ஸ்க்கும் வந்து ப்ளூ கலர் அண்டு சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து ப்ளூ கலர் வந்து தரேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக், க்ரீன் இல்லை எந்த கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா, எந்த ட்ரெஸ்ஸில் அதிகமாக கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்திருக்கேன். அண்டு ப்ளூவில் வந்து லைட்டாக நான் வந்து ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும். ஸோ ஸ்கை ப்ளூ மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கலர் இருந்தால் நமக்கு போதும். ஸோ அதை கரெக்டாக வந்து அந்த சைடில் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சைடில் வந்து நீங்கள் நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ப்ரைட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம லைட் கலர் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப டல்லாகிற மாதிரி இருக்குது. வேணால் உங்களது டல் ஆகிடுச்சுன்னா லைட்டாக ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்டு நல்லா அது செட் ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த கலர் வந்து கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து தரேன். அண்டு நான் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, இப்போ தான் நான் ப்ளூ கலர் வந்து தந்திருக்கேன். அதை ட்ரை ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து கோல்டன் கலர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அது ட்ரை ஆகிறப்போ என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, கரெக்டாகிடுச்சு. பட் நம்ம அந்த வார்னிஷ் அடிக்கிறப்போ அந்த 2 கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருந்தது. அதனால் இந்த ப்ளூ கலர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோல்டு வந்து கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு இன்னும் பேக் சைடு தான் அடிக்கணும். நம்ம ஏதோ ஒரு கலர் வந்து பேக் சைடு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. இல்லைனா அது வந்து லைட்டாக மெர்ஜ் ஆயிரும். லைட்டாக இந்த ரெட் கலர் வந்து டல்லான மாதிரி இருந்ததுனால நான் மறுபடியும் ஒரு கோட்டிங் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெரூன் கலர் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து மெரூன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் கரெக்டாக வந்து அந்த மெரூன் கலர் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு பீட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நான் மெரூன் கலர் தான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ட்ரெஸ் வந்து என்ன கலரோ நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுன்னா கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷேப் ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் அடித்தோம் இல்லையா, அந்த பி ஷேப் தவிர மற்றது எல்லாத்துக்குமே மெரூன் அடிக்கிறேன். ஸோ எதுக்கு கொஞ்சம் பிளாக் அடித்தேன் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த சைட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த சைட் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேபி பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா டாப்லேயும் அண்டு சைடு மேலே எல்லா இடத்துலையும் நான் வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மர்ஸ் தான். நான் ரீசெண்டாக ஷிம்மர்ஸில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுக்காக நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தனி வீடியோவில் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா சில்வர் கலர் எடுத்து நான் ஜஸ்ட்டு மேலே மட்டும் நான் அடிச்சுக்கிறேன். ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைடு வந்து அடிச்சுக்கலாம். நல்லா அந்த உள்ளெல்லாம் இந்த பீட்ஸ்க்குள்ளெல்லாம் நல்லா அடிங்க. கொஞ்சம் உங்கள் பீட்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் கம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்லா பெயிண்ட் பண்ணிங்கன்னா க்ரிப் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வயலட் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஷேடெல்லாம் நான் வந்து அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்து நல்லா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்லா நீட்டாக வந்து மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப லைட்டாகிடும். ஸோ அதனால் அடிக்கிறப்போ ஒரு 2 கோட்டிங் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்டு கலர் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஃபிஷ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ஃபுல்லாக கோல்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க அதுக்கும் நடுவில் வந்து ஃபுல்லாக நான் வந்து நீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு பீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்டன் கலர் தான் நான் அடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஆன்டிக் கோல்டன் கலர் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் அடிக்காத மாதிரி இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் பேக் சைட் பெயிண்ட் பண்ணி அப்படியே காய வச்சுட்டே வரேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டு நல்லா காயறதுக்குள்ளேயே நீங்கள் பேக் சைடு வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் நல்லா வந்து நீட்டாக வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரியலனா கூட பக்கத்தில் யார்கிட்டயா கேளுங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பீஸுக்கு போயிடலாம். அண்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ளூ கலர் வந்து வச்சுறேன். அண்ட் இந்த பீஸும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் பீஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒயிட் கலர் எடுத்து நம்ம உள்ள லைன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஜிக்ஸாக்காக, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான்.
கொஞ்சம் ஒயிட் வந்து பட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வயலட் கலர் வச்சு அந்த நடுவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கலராக வேணால் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டிசைன்லாம் கொடுக்குமோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி நார்மல் ஹார்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் அண்ட் அந்த பி ஷேப் அதில் ஃபுல்லாக நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துட்டு மற்ற இடத்துல வந்து பிளாக் கலர் வந்து தரப்போகிறேன். ஸோ இது காம்பினேஷன் வந்து ரெட், ப்ரௌன் அண்ட் பிளாக் வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் ஷிம்மர்ஸ் கொடுக்கறதோட இந்த மாதிரி லைட் கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லைனா அதில் சில்வர், கோல்டு எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பூ மாதிரி ஒரு டிசைன் பண்ணோம் இல்லையா, மெரூன் கலர் கூட ஆச்சோம் இல்லையா, அது சென்டரில் மட்டும் நான் வந்து ப்ரான்ஸ் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த டாட் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் பண்ண பீஸெல்லாம் ஒரு ட்ரேயில் அழகாக அடுக்கி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன் அண்டு க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் ஃபஸ்ட் நான் அடிச்சிடுறேன். இந்த சைடில் எல்லாம் க்ரீன் கலர் வந்து கொடுத்துட்டா நம்ம வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். மேலே அப்புறம் நீங்கள் பிங்க் கலர் கொடுத்துட்டிங்கன்னா பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நம்ம பண்ணுறதுக்காக. அண்டு சென்டர்லேயும் இந்த மாதிரி க்ரீன் கொடுத்துட்டா அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அண்டு இந்த இயரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ்க்கு நான் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே ஒரு பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் கலரில் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து ஜஸ்ட் அந்த மேலே மட்டும் நான் இந்த லைன்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயரிங்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஆரஞ்சு கலருக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிரித்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக வந்து ஃபில்லாக பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜஸ்ட் அந்த மேலே இருக்க டாப்க்கு மட்டும் நான் ஆரஞ்சு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் சென்டரில் வந்து சில்வர் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் சைடில் கொடுத்துக்கலாம் இல்லை ஃபுல்லாக கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மேலே மட்டும் டாப்பில் கூட கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். அண்டு இப்போ வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி குட்டி பூ இருக்குது. ஸோ அந்த பூ ஷேப்புக்கு வந்து நான் ஃபுல்லாக சில்வர் கலர் வந்து மேலே கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து வீடியோவில் சரியாக கேப்சர் ஆகலை. இப்போ இந்த மாதிரி க்ரீன் கொடுத்தோம் இல்லையா அந்த ஷேப்புக்கு, அது ஃபுல்லாக நான் பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். சாரி கைஸ், டக்குன்னு அந்த ஷேப் நேம் வந்து டக்குன்னு வரமாட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கும் அந்த பி ஷேப் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுலேயும் இந்த மாதிரி நான் வந்து இது கைண்ட் ஆஃப் வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பிங்க் அண்ட் வயலட் கலர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் எடுத்து இந்த பீட்ஸ்க்கு மேலே, ஸோ அதை வந்து சைடு அதிலலாம் வந்து அடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடும். ஸோ அதுதான் நான் வந்து மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணி அதை ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஜிக்ஸாக் இடத்துல ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பீஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து கொடுத்துருங்க. அண்ட் எங்கெல்லாம் லைட்டாக இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் கலர் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு டாட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் தான் தரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் சைடில் எல்லாம் அந்த பேக் சைடில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க போர்ஷன் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்க அந்த ஹோலுக்கு வந்து கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ சென்டராக பார்த்து நான் ப்ரான்ஸ் கலர் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த டாட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகிறப்ப வேறு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக கொடுங்க. அண்ட் அவுட்லைன் ஃபுல்லாக நான் வந்து ப்ரான்ஸ் கலர்லேயே வந்து கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கோல்டன் கலர் இருந்தாலும் கோல்டன் கலரை கொடுத்துக்கோங்க. எந்த கலர் பிடிக்குதோ உங்களுக்கு அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹை மாதிரி இருக்க ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக இந்த ஒரு மாதிரி பிங்கிஷ் அண்ட் வயலட் கலர் வந்து கலந்த மாதிரி இருக்க கலரை நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்றேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை என்னென்ன கலர்ஸ் கொடுத்தனோ அதெல்லாம் நான் வந்து போடுறேன். ஸோ வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியல. ஸோ நல்லா அடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப். ஸோ ஸ்கொயர் ஷேப் வந்து அது நல்லா வரலனால நான் எக்ஸஸ்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி நானே ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கே ஸ்கொயர் ஷேப் இல்லைன்னு தேடாதீங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப் சரியில்லைனால நானே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன்.
அண்டு கரெக்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன். நல்லா நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் லைட்டாக அப்போவே வந்து வைப் பண்ணிடுங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ப்ளூ கலர் கொடுக்குறப்போ கரெக்டாக அந்த பீட்ஸ்க்கு மேலே மட்டும் கொடுங்க. ஆரஞ்சு கலர் மேலே பட்டுச்சுன்னா கலர் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த கர்வ் ஷேப்புக்கும் நான் வந்து ப்ளூ கலர் வந்து தரேன். ஸோ அந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பிங்க் கலரை எடுத்து நம்ம சென்டரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துடலாம் கைஸ். ஸோ இந்த இயரிங் தான் கேப்சர் ஆகலை. ஸோ அந்த பூ ஷேப்பில் ஜஸ்ட் சில்வர் கலர் அடித்து நம்ம பிங்க் கலர் வந்து அந்த டாட்டில் வந்து கொடுத்துக்குறோம். அண்ட் எப்போவுமே ஒரு பெயிண்ட் நல்லா வந்து ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிளாக் கலர் எடுத்து அந்த கண் மாதிரி இருக்க ஷேப்பில் ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக நான் வந்து பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக நான் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அண்ட் அந்த பிங்க் கலரில் வந்து படாமல் நல்லா வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோ கலர் எடுத்து நல்லா காஞ்சிடுச்சு ப்ளூ கலர். இந்த சென்டரில் வந்து நான் எல்லோ கலரும் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சில்வர் கலர் எடுத்து அந்த சென்டரில் வந்து நான் சில்வர் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் சைடில் ஃபுல்லாகவும் சில்வர் கலர்லேயே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயரிங் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரீனில் நான் ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் க்ரீன் வந்து 1 எடுக்கிறீங்கன்னா ஒயிட் வந்து 2. ஸோ ரேஷியோ வந்து 1:2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ரீன் வந்து கம்மியாக இருக்கணும். ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வந்து இது நீட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கனால கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணுறப்பே கரெக்டாக வாட்டர்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஒட்டாது. அண்ட் நான் மேலே ஃபுல்லாகவே நான் அந்த க்ரீன் கலரே வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டோன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரே கலர், ஸோ பிளாக்கில் வந்து கொஞ்சமாக ஒயிட் கலர் ஆட் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப க்ரே கிடையாது, இந்த க்ரேலே வந்து ரொம்ப லைட்டான க்ரே. ஸோ நல்லா இருந்தது இந்த டிசைன் ரெண்டுமே. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸில் டிசைன் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா இதுதான் ரொம்ப கஷ்டம். உண்மையிலே நான் பெயிண்ட் பண்ணதில் இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 இயரிங்ஸ்லும் அந்த பி ஷேப்பு அண்டு உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சில்வர் கலர் மறுபடியும் வந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்தது. ஸோ கொடுத்தோன்னே பாருங்கள் கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஷிம்மர்ஸ் எப்போவுமே கொடுத்தாலே நமக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த செட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் வந்து ஒரு 2 ஷேப் இருக்குது. அதில் இந்த ஷேப் எப்படி வெளியே இருக்கோ அதே மாதிரி உள்ளேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி பிங்க் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே ஒரு பெயிண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒன்று கொடுங்க. நான் டக்குன்னு வீடியோக்காக நான் அப்படியே நான் வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து அந்த பீட்ஸில் ஃபுல்லாக நல்லாவே நான் வந்து நல்லா நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த சைடில் ஃபுல்லாகவே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த லீஃப் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அதுலேயும் நான் வந்து லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷில் எவ்வளோ இருக்கோ அதை நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் கூட கொடுத்துக்கலாம். அண்டு சென்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்பயே வந்து பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் எதாவது மிஸ்டேக் இருந்தால் இப்போயே வந்து சரி பண்ணிக்கோங்க. என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதில் எதாவது மிஸ்டேக்காக இருந்தால் அந்த இயரிங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வி ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அதுலேயும் நான் வந்து நல்ல பிளாக் கலரை வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து எடுத்துருக்கேன் கைஸ். ஸோ இந்த வி ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அது சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் கலரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டாட் மாதிரி நீங்கள் சென்டராக பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டட் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அது வீடியோவில் காட்டினா ரொம்ப லாங்காக இருக்குது. அந்த வார்னிஷும் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.